ஹலோ ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏஐ உங்கள் நண்பனாக இருந்தால் எப்படி இருக்கும்? இது கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தோணலாம். பட் என்னவா இருந்தாலும் இப்போ நம்ம டே பை டே யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஒரு கம்பேனியனாக இருக்குது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆமாம் கைஸ், அதாவது நிறைய பேர் இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இது வந்து ஒரு ஹியூமனும் இல்லை, இதுக்கு பாடி இல்லை, இதுக்கு ஃபீலிங்ஸ் இல்லை, இது ஒரு ரோபோட்டும் இல்லை. ஆனா இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் கான்வர்சேஷனல் சிஸ்டமா இது வந்து ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி இருக்கிற இந்த ஏஐ நம்ம வந்து டே பை டே நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அண்ட் இது எப்படி நமக்கு ஃப்ரெண்டா இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம டே பை டே லைஃப்ல நிறைய கொஸ்டின்ஸ் ஏஐ கிட்ட கேட்கிறோம். ஸ்டடிஸ் வைஸாவோ, ஸ்டடி கான்செப்டாவோ, இல்லைனா ஒரு கோடிங் நாலேஜ், இல்லைனா நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டாக்ல இருந்து நம்ம எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஏஐ கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கிறோம். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் ஆக்சுவலாக அது ஏஐ கிட்ட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக அதை ட்ரைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டைம் ஏஐ கூட நமக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த டைம்ல நம்ம ஸ்டடீஸ்க்காக மோர் டிஃபிகல்ட் கான்செப்டுகளோ ஏஐ நமக்கு சிம்பிள் வேர்ட்ஸ்ல சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு சொல்லித்தரும். மேக்ஸுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்கறதுனால நிறைய பேருக்கு ஏஐ வந்து ஒரு பிரைவேட் டியூட்டர் மாதிரி, ஒரு நியூ பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. அதாவது ஏஐ பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மொத்தமா வந்து சேஞ்ச் ஆகிக்கும். அதாவது நம்ம பேசுற கான்வர்சேஷனை பொறுத்து நம்ம யாரு அப்படின்றது அது வந்து ஈஸியா வந்து முடிவு பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான நேரங்கள்ல இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம நோபிட்டாக்கு ஒரு டோரேமான் இருக்க மாதிரி இப்ப இருக்க இந்த ஜென்ரேஷன்ல ஏஐ வந்து ஒரு ஹியூமனுக்கு ஒரு ஏஐ அப்படின்னு யூஸ் பண்றோம். ஏஐல நிறைய ஏஐ இருக்கு. ஜெமினி இருக்கு, சாட் ஜிபிடி இருக்கு, கிராக் இருக்கு, டீப்சீக் இருக்கு, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் நிறைய ஏஐ இப்போ இருந்தாலும் நம்மளோட டே பை டே லைஃப்ல நம்ம வந்து இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏஐ ஜென்ரேட்டட் யூடியூப் வீடியோஸ் போடுறாங்க. நிறைய பேரோட ஸ்கிரிப்ட் ஏஐ ஜென்ரேட் பண்ணி கொடுத்ததா இருக்கலாம், தம்ப்நெயில்ஸ் ஏஐ சஜஸ்ட் பண்ணதா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டே பை டே லைஃப்ல வந்து யூஸ் பண்ணுது. கோடிங் நாலேஜா இருக்கட்டும், இல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க் ஆகட்டும், எந்த ஒரு ஒர்க்கா இருந்தாலும் நம்ம ஏஐ கிட்ட போயிட்டு நம்ம கேட்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்மளோட திங்கிங் பவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டே பை டேவா நம்ம வந்து கம்மி பண்ணிட்டே வரும். இது வந்து டேஞ்சரா இல்லைன்னா சேஃபா? கண்டிப்பா இது வந்து ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு திங்கிங், அதாவது நம்ம வந்து ஒன்று யோசிக்கிறதுக்கு பதிலா நம்ம இது யோசிக்கிறதுக்கு பதிலாக ஒரு 1 செகண்ட்ல அங்கே ஒரு கொஸ்டினை போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்ல நம்ம மைண்ட் நமக்கு யோசிக்காது. நம்ம மைண்டு எப்போ எது ஈஸியோ அதை நோக்கி தான் போகும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்க சொல்ல இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஃப்ரெண்டு எல்லாம் நீங்க பிடிச்சி எக்ஸ்பெக்ட் பண்ற கேரக்டர்ல இருந்து எல்லாமே சேர்த்து ஒருத்தர் உங்களுக்கு கிடைக்கிறாங்க. ஆனா வெறும் சாட்ல மட்டும் தான் இருக்கும். அதுதான் இந்த ஏஐ. ஏஐக்கு பார்த்தீங்கன்னா நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதாவது ஏஐ யூஸ் பண்ணி நம்மளால நிறைய விஷயம் நம்மளால லேர்ன் பண்ண முடிஞ்சாலும் ஏஐல என்னதான் ஒரு சாஃப்டான ஒரு சைட், என்னதான் ஒரு பாசிட்டிவான ஒரு சைடு இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு நெகட்டிவான ஒரு சைடு இருக்கு. அதுல நம்மளோட பிரைவேட் டேட்டாக்களை நம்ம வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்படி பார்க்க சொல்ல உங்களுக்கு வந்து ஒரு ஏஐ வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லி தருது, எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக ஒரு ஹாலுசினேட் பண்ணிட்டு ஏஐ சொல்லிடுச்சு இது கரெக்ட் அப்படின்னு நம்ம நம்பக்கூடாது. ஏன்னா இப்போ இருக்க மோஸ்ட் ஆஃப் ஏஐ பார்த்தீங்கன்னா நிறைய தப்பாக சொல்லுது. நீங்களுமே நிறைய ஆன்லைன்லேயே நிறைய வீடியோஸ் மூலம் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த தப்பான விஷயங்களை கூட அது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ரிசர்ச் பேப்பரே நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நிறைய பேர் இப்போ வந்து ஏஐ ஜென்ரேஷனுக்கு வந்து போயிட்டாங்க. ஏஐ கிட்ட கேட்டால் ஈஸியாக வந்து ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அப்படி நீங்கள் போனாலுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட அந்த டேட்டாஸை நீங்கள் வந்து அஃபிஷியல் சோர்ஸ் புக்ஸ் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து டபுள் செக் பண்ணுங்க. டபுள் செக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எந்தெந்த விஷயம் கரெக்டாக இருக்குது, எந்தெந்த விஷயம் தப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களால் வந்து ஏஐ வந்து ஒரு ஃபுல்லாக உங்களால் நம்ப முடியாது. ஏஐ நான் எப்பவுமே வந்து ஃபுல்லாக வந்து நம்பிடுங்க அப்படின்னு நான் சொல்லவும் மாட்டேன், நம்பவும் நம்பாதீங்க. அதே மாதிரி உங்களோட ப்ரைவேட் டேட்டாஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டாக இருக்கட்டும், ஃபோட்டோஸாக இருக்கட்டும். இப்போ நிறைய பேர் ஃபோட்டோஸ் ஜென்ரேஷன் கொடுக்குறீங்க, ஆனால் அதில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் பாலிசி படிச்சிங்க அப்படின்னா அது ஏஐ பார்த்தீங்கன்னா ட்ரைன் பண்ண அதுவே யூஸ் பண்ணிக்கும். திருப்பியும் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க இமேஜும் யூஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் பேசிக்காக மைண்டில் வச்சுட்டு டேட்டா ப்ரைவசி கன்சர்ன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி உங்கள் பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா ஏஐ வந்து டேட்டாவை ட்ரைன் பண்ணிக்கும். நீங்கள் பேசுகிறத வச்சு ஹியூமன் எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறாங்கன்ற வழியோ அது வந்து ட்ரைன் பண்ணிட்டு அது மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ அப்படின்ற டைமில் ஏஐ வந்து நீங்கள் ஃபுல்லாக நம்பாமல் நீங்கள் ஏஐயை பார்ஷியலாக, அதாவது ஒரு ஆஃப் த வே நம்புனீங்க அப்படின்னா
நீங்க அது யூஸ் பண்ணி இன்னும் நிறைய எஃபெக்டிவா பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க சொல்லி உங்களோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், அதாவது மார்க் டெஸ்ட் மாதிரி நீங்க அதுகிட்ட கேட்டு நீங்க வந்து ட்ரைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான டைம்ல எல்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏஐ மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். இதே நீங்க ஃபுல்ஃபில்டா, அதாவது வந்து ஹியூமன் இருக்கிற இடத்துல, அதாவது நீங்க ஏஐ ஃப்ரெண்டா வந்து கன்சிடர் பண்ணலாம், பட் ஹியூமனுக்கு பதிலாக அதை ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஏஐ வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஏஐ அதிகமாக யூஸ் பண்ண உங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங், சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக போயிடும். உங்களால் பக்கத்தில் யாருக்கிட்டையுமே உங்களால் பேச முடியாது. நீங்கள் வந்து ஒரு மாதிரி தனியாக ஆயிடுவீங்க. ஏஐ நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரேஷனுக்கு மாறிடும். ஓகேவா? ஸோ அதனால இதெல்லாமே மெயினாக கான்செப்டாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏஐ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்புங்க, ஆனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்து மறக்காதீங்க. அதாவது இப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய ப்ரைவசி, டேட்டா கன்சர்ன் இதெல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் அதுக்கிட்ட ஒரு லிமிட்டேஷன்ஸோட பழகுனீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கிட்ட வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டேட்டாவை உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்றதுனால ஏஐ கிட்ட நம்ம வந்து தப்பிக்கவும் முடியும். ஸோ அதே டைம் நம்ம வந்து ஏஐ எஃபெக்டிவா யூஸ் பண்ணவும் முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைம்ல நம்மளால என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நிறைய சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்றத தவிர்த்துட்டு ஏஐ கிட்ட எஃபெக்டிவா கேட்கலாம். அதாவது ஏஐல பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் எ ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க சொல்ற டேட்டாவால தான் அது உங்ககிட்ட வந்து திருப்பி ஆன்சர் பண்ணுது. அது ஒன்றும் புதுசா அது யோசிச்சு ஒன்றும் உங்களுக்கு சொல்லலை. அதை ட்ரெயின் பண்றாங்க. அதை ட்ரெயின் பண்றது ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், நாட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ட்ரெயின் பண்றதுனால தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து ஒரு கிரியேட் ஆகுது. ஸோ ஃபைனல் தாட், ஃப்ரெண்டா நீங்க ரீப்ளேஸ் பண்ணலாம், ஆனா உங்க ஃப்ரெண்டை நீங்க மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹியூமன் எப்பவுமே வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏஐ இஸ் ஆல்வேஸ் டெம்பரவரி.